ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் எழுதின 6வது கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய 6வது கதையின் தலைப்பு கலிகாலம். இப்போது நம்ம கலிகாலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. கலிகாலம்ன்றது இந்த உலகத்தோட கடைசி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகம் இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் இப்போவே மனிதர்கள் எல்லாம் மாறிக்கிட்டு தான் வராங்க. எந்த காலகட்டத்திலையும் மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களுடைய இயல்பு மாறிக்கிட்டே தான் வருது. இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் யுகமாக மாறிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சொந்தம் பந்தங்களை விட அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பொருளுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, அதை பற்றி பேசினா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். என்னுடைய 6வது கதையின் தலைப்பு கலிகாலம். தன்னோட கண்களாலேயே தன்னையே நம்ப முடியாத அளவுக்கு கோபால்சாமி மெய் மறந்து போய் நின்னார். அவருக்கே ஒரு நிமிஷம் என்ன நடக்கிறது அப்படின்னே புரியல. திரும்ப திரும்ப தன் கைகளில் உள்ள கட்டுக்கட்டான பணத்தினையே ஆசையாக பார்த்து தடவிக்கிட்டு இருந்தார். அவருடைய சின்ன வயசில் முதல் அவர் கண்ட கனவு இப்போது அவருக்கு 61 வயசு ஆகுது. இந்த 61 வயசில் அவர் கண்ட கனவு நிறைவேற போகின்றது அப்படின்னு நினைக்கும் போதே கோபால்சாமிக்கு அவருடைய வயது அப்படியே தலகையாக மாறி 16 வயசு பையன் மாதிரி துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பித்தது அவரோட மனசு. ஆமாம், எத்தனை வருஷம் ஆனால் என்னங்க, நம்ம காண்ற கனவு மட்டும் இளமை மாறாமல் புத்தம் புதுதாக அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு தான் வயசாகுமே தவிர நம்முடைய கனவுக்கு என்றைக்குமே வயது ஆகாது. அப்போ கண்ட கனவாக இருந்தாலும் சரி, வயதாகி இப்போ பார்க்குற கனவாக இருந்தாலும் சரி, கனவுன்றது எப்பவுமே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். கோபால்சாமி வேகமாக அவரோட வீட்டுக்கு போனார். அங்கே அவளோட அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அவருடைய மனைவி சொர்ணம் அவரை பார்த்ததும் அவருடைய முகத்தில் தெரிஞ்ச அந்த மகிழ்ச்சியான மலர்ச்சியான புன்சிரிப்பை கண்ட உடனே ஓகே, தன் கணவர் உண்மையிலே அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்க போகிறாரு. அதனால தான் அவருடைய முகம் இப்படி புன்னகை பூத்த வண்ணமாக இருக்குது அப்படின்னு சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க வாங்க என்ன அவரை உள்ளே வர வச்சாங்க. வரும்போதே அவர் வாய் நிறைய சொன்னோம் என் நீண்ட நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. எனக்கு சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியலப்பா என்று சந்தோஷமாக கூறினார். அப்பாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கையை பிடிச்சி, இத்தனை வருடங்களாக இவரோட வாழ்க்கை நடத்தி வந்தாலே அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர இந்த சமயத்தில் தான் கோபால்சாமியின் முகத்தில் இப்படி ஒரு மகிழ்ச்சியான மலர்ச்சியை முதல்ல சொர்ணம் பார்க்குறான். என்னங்க, நாளைக்கே நாள் நல்லா தான் இருக்குது, சுபமுகூர்த்தம் வேறு போட்டிருக்கு, அதனால் அப்படின்னு அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றத அவள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோபால்சாமி குறுக்கிட்டு சொன்னான், எப்போ என் கையில் பணம் கிடைச்சதோ அந்த நேரத்துலேருந்தே எனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இன்றைக்கே போய் நான் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைகளெல்லாம் நான் இந்த நிமிடத்துலேருந்தே தொடங்கிட போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார்.
இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே அம்மா அப்பா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே அவருடைய 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளே வந்தாங்க. அவங்க 4 பேரையும் பார்த்ததுமே அந்த நிமிடமே கோபால்சாமிக்கும் சொர்ணத்துக்கும் உடனே என்ன தோணுச்சுன்னா, கழுகுக்கு மூக்களை வேத்தா மாதிரி இவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிடுச்சு. கடவுளே, இப்போது இவர்கள் 4 பேருமே இந்த பணத்துக்கு என்ன வேட்டு வைக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி உடம்பு அப்படியே வேர்த்து போக ஆரம்பிச்சது 2 பேருக்கும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்தாலே தாங்க முடியாது, அவ்வளோ பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு தான் போவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வந்துருக்காங்களே, என்னமோ ஏதோ என்ன நடக்குமோ அப்படின்னு அப்படியே தலைமையில கையை வச்சுக்கிட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டார். அவர் சந்தோஷமெல்லாம் குறைஞ்சி போன மாதிரி முகம் ஃபுல்லாக அவருக்கு வேர்த்து போக ஆரம்பிச்சது கோபால்சாமி. அப்பப்பா, என்ன இது, உங்கள் கைகளுக்கு பணம் கிடச்சிதாமே, நாங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்குறோம். நீங்கள் என்னடானா எங்களை பார்த்த உடனே நோய் இடி உங்கள் தலைமையில் போய் இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அப்படியே அமர்ந்துட்டீங்களே அப்படின்னு பெரிய பையன் குரு கேட்டான். அது ஒன்றும் இல்லைண்ணா, எப்போது போல் நாம் இந்த பணத்தையும் கேட்டு அதற்கு செலவு வைக்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அப்பா பயந்து போயிட்டார் என்று இளைய மகன் மாணிக்கம் கூறினான். பா, என்னப்பா இது, இத்தனை நாட்களும் நாங்கள் எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட தான் உங்களோட உழைப்பையும் கஷ்டத்தையும் இனிமே நாங்கள் யாரும் அனுபவிக்க தயாராக இல்லை. இத்தனை வருடங்களாக எங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி வச்ச உங்களுடைய லட்சிய கனவை நாங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கனவை நிறைவேற்றத்தான் நாங்கள் எல்லாருமே தயாராகிவிட்டோம் என்று மூத்த பெண் அகிலா கூறினார். ஆமாம்ப்பா, அண்ணன்களும் அண்ணிகளை விட்டுவிட்டு நாங்களும் எங்கள் கணவர்களை கூட அழைச்சிட்டு வராமல் நாங்கள் 4 பேரும் மட்டும் சேர்ந்து வந்திருக்கும் போதே உங்களுக்கு புரியலையா? அப்பா, இந்த பணத்தில் எங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம்ப்பா, எங்களால் கூட உங்களுடைய கனவை நிறைவேற உதவி செய்ய முடியலையேன்னு எத்தனை நாட்கள் நாங்கள் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறோம் தெரியுமா என்று இளைய மகள் அபிநயா கூறும்போதே கண்கள் கலங்கியவாறு அழுதா. இப்படியா 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசுகிறத கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இது கனவா இல்லை நினைவா அப்படின்னு புரியாமல் குழப்பமாக இருந்தாலும் 4 பேரும் ஒன்றா வந்து ஒத்துமையாக சொன்ன விஷயத்துக்கு கோபால்சாமியோட மனசுக்கும் சொர்ணத்தோட மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தது. தன்னுடைய கனவை நிறைவேற்ற இத்தனை வருடங்களாக தான் மட்டுமே முயற்சி செய்து கொண்டிருந்த கோபால்சாமிக்கு இன்னைக்கு தன் மனைவி, தன் பெற்றெடுத்த 4 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து தன் நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்ச உடனே என்னவோ அந்த கனவு இப்போவே நிறைவேறின மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அவ்வளோதான். எல்லாரும் ஒன்றா அமர்ந்து அவங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், அவருடைய கனவை எப்படி நிறைவேற்றலாம், அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எந்த வகையில் அவருக்கு உதவி செய்யலான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கோபால்சாமியோட மனசோ அவங்க பேசுகிறத எதையுமே காதில் கேட்டு கவனத்தை அதில் செலுத்தாமல் அவருடைய நினைவுகள் எல்லாம் பின்னோக்கி இதுக்கு முன்னாடி நடந்த காலத்தை நோக்கி சென்றது. தான் கனவு காண ஆரம்பித்த அந்த நாளை நோக்கி அவருடைய மனம் சென்றது.
கோபாலசாமிக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா அம்மா ஒரு ஒண்டி கொடுத்தன வீட்டில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரே ஒரு ரூம் அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் மீறி சொல்லணும்னா ஓலை குடிசையை விட மிகவும் மிகவும் மோசமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஓலை குடிசையில் தங்குவது தனக்கும் தன் பெற்றோருக்கும் கௌரவ குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு அந்த 16 வயதில் கோபாலசாமி நினச்சிருந்தார். அதனால் அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கிறது அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமானது. கோபாலசாமி மட்டும் இல்லை, அவனுக்கு 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள். அந்த ஒரே ரூமில் தான் எல்லாருமே முடங்கி காலை நீட்டி கூட படுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கோபாலசாமியோட அம்மா அந்த ரூமில் நின்ன இடத்துல இருந்துக்கிட்டு வீட்டை சுற்றி பெருக்கி தொடச்சிடலாம், அந்த அளவுக்கு தான் அந்த இடம் இருந்தது. ராத்திரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கடிச்சுக்கிட்டு தான் படுக்கணும். ஆம்பளைங்க எல்லாருமே மேலே மாடியில் போய், யார் வீட்டு மாடியில்னா போய் படுத்து தூங்கிடுவாங்க. தன் தந்தையின் வருமானம் மட்டும் வீட்டு வாடகைக்கு குடும்ப செலவுக்கு போதாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கோபாலசாமியை 5வது படிக்கும்போதே படிப்பை நிறுத்திட்டு அவருடைய அப்பா மில் வேலைக்கு கோபாலசாமியை அழைச்சிக்கிட்டு போய் அவனையும் வேலை செய்ய ஆரம்பித்து வருமானத்துக்கு வழி செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை வெளுஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஒண்டி கொடுத்தன வீடும் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே லேசாக காயம் அடிபட்டுச்சு. கோபாலசாமியின் தந்தைக்கோ காலில் அடிபட்டு அந்த காலையே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அவருடைய அப்பா காலை எடுத்ததுக்கப்புறம் அவரால் வேலைக்கு போக முடியல. வருமானத்துக்கு இன்னும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் குடும்ப பொறுப்பு ஃபுல்லாகவே அந்த 16 வயசுலேயே கோபாலசாமியின் தலைமையில் விழுந்தது. இதனால் வருமானம் பற்றாமல் திரும்ப வேறு ஒரு வீட்டுக்கு வாடகையும் போக முடியாமல், வேறு வீட்டுக்கு போனாலும் அதுக்கான வருமானத்தை தரக்கூடிய அளவுக்கு இவன் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக போச்சு. அந்த இடத்தின் உரிமையாளர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் வாடகையை அதிகரிச்சுக்கிட்டே வந்தார். இவனால் அந்த பாரத்தை தாங்க முடியல. அந்த இடத்தோட உரிமையாளர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வலுக்கட்டாயமாக வெளியில் அனுப்பிட்டார். கோபாலசாமியோட தந்தையும் தாயும் எவ்வளோ கெஞ்சி கேட்டு மன்றாடியும் அந்த உரிமையாளருக்கு மனசு இலகவே இல்லை. ஒரே ஒரு நாளில் தன் குடும்பம் நடுத்தருக்கு வந்த அதிர்ச்சியிலேயே கோபாலசாமியின் தந்தை அன்று இரவே இறந்து போனார். அப்போது எடுத்த ஒரு லட்சிய கனவு தான் கோபாலசாமி. ஒரே ஒரு வீடு கட்டி சொந்தமாக அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய அந்த வயதிலேயே அவர் கண்ட முதல் கனவு. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, அந்த காலத்திலேயே வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு. கல்யாணம் கூட ஒரு கோவிலில் வச்சு சிம்பிளாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு தாலி எடுத்து கட்டிட்டாலே கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னதான் நீ மேற்கொண்டு செய்தாலும் அந்த ஒரு விஷயத்திலேயே கல்யாணம் சுலபமாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு வீட்டை கட்டுவதற்கு
முதல்ல பணத்தை ரெடி செஞ்சு வச்சிருக்க வேணும். திருமணன்றது கூட கோவிலில், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், சர்ச்சில், அல்லது ஒரு பெரிய மண்டபத்தில், இல்லை ஒரு சின்ன மண்டபத்தில், அட தெருவில், அட ஒரு வீட்டு வாசலில், அட போங்கப்பா எங்கேயாவது போய் ஓரமாக நின்று கூட தாலி கட்டி முடிச்சுட்டு எப்படி வேணாலும் கல்யாணத்தை நடத்திட்டு திருமணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் வீடுனா எடுத்த உடனே வீடு, எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஓலை குடிசை கட்ட போறியா, மண் வீடாக கட்ட போறியா, ஓட்டு வீடு கட்ட போறியா, இல்லை சிமெண்ட் சீட்டு போட்டு கட்ட போறியா, இல்லை செங்கல் கட்டி கட்ட போறியா, அப்படியே நீ கட்டினாலும் தளம் போட்ட வீடா, தளம் போடாத வீடா, டைல்ஸ் போட்ட வீடா, மாடி வீடா, ஒரு மாடியா, 2 மாடியா, ஆலாக்கல்லா, எந்த கல்லில் வச்சு நீ கட்ட போகிற? அப்பப்பப்பப்பப்பா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இதில் எதை வச்சு கட்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி பணம் நம்மக்கிட்ட வேண்டும். கோபால்சாமி இதுக்குன்னே ராத்திரியும் பகலும் பாராம பணம் 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 பணம், அந்த ஒரு பணத்துக்காகவே அவன் உழைச்சிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வீடு கட்டணும், அதுக்கு அவன் சம்பாதிக்கணும். அவன் சம்பாதிக்கிறதுக்கு வர காசில் அவன் வீடு கட்டுறதுக்கு பணத்தை எடுத்து வைக்கணும். அவன் ஒருவன் தரும் பணத்தை கொண்டு தான் அந்த குடும்பத்துக்கான அனைத்து செலவுகளையும் அவன் தாயார் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்பா இல்லாத காரணத்தினால கோபால்சாமியை தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவன் தம்பி தங்கைகளை படிக்க வச்சான். அவர்களின் படிப்பு முடியும் வரை கோபால்சாமியால் வீடு கட்டுறதுக்குன்னு 1 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல. எப்படி சேர்த்து வைக்க முடியும்? வாழைக்கும் வயிற்றுக்கும் தான் சரியாக போகுது. அது இல்லாமல் தம்பி தங்கைங்களை படிக்க வைக்கணும். அதுக்கையும் மீறி அவன் ராத்திரி பகலுன்னு வீடு கட்டுறதுக்கு 1 ரூபா சேர்த்து வச்சாலும் மறுநாள் 2 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு வருது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் எப்படி 1 ரூபா கூட சேர்த்து வைப்பான்? அவனுடைய தாய் உயிரோடு இருக்கும்போதே வீடு கட்டி அவனோட தாயை அந்த வீட்டில் உட்கார வைக்கணும். அதுக்காகவே அவன் மனசில் அந்த வைராகியத்தை வச்சுக்கிட்டு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கணும், பாடுபடணும், இது ஒன்று மட்டும்தான் அவனுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அவன் தம்பிங்க நல்லா படித்து வேலையில் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலான்னு நினச்சார். எங்கே சிறகு முளைக்கும் வரைக்கும் தான் குருவிங்க கூட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் சிறகு விரித்து பறந்த உடனே பறந்து போயிடும். அப்படின்ற மாதிரி தான் தம்பிங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை பார்த்து கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் அந்த இடத்த விட்டு போனால் போதும்னு அந்த கிளிகள் அந்த கூண்டை விட்டு பறந்து போயிடுச்சு. இதனால் கோபால்சாமியின் தாயாருக்கு ரொம்ப வருத்தம்தான். அந்த பிள்ளைகளுக்கு சாபமிட்டு உறவையே முறித்து கொண்டார். கோபால்சாமி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை, ரொம்ப அதிர்ச்சி தான். இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படலை. சரி விடு, 4 சுமையில் 2 சுமை குறைஞ்சிது அவ்வளோதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். திரும்பவும் ராத்திரி பகலுன்னு நேரம் இல்லாமல் உழைச்சி தன்னோட தங்கைகள் 2 பேருக்கும் ஒரு நல்ல இடங்களாக பார்த்து தன்னுடைய வசதிகளுக்கும் மீறி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீர்வரிசை, குழந்தை பிறப்பு, ஆடி மாதம், தீபாவளி என்று இப்படி மாறி வர எல்லா செலவுகளுக்கும் அவரே முன்னாடி நின்று பொறுப்பாக தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அருமையாக நடத்தி வைத்தார். சேர்த்து வச்ச பணம் போதலைன்னு சில இடத்துல பல இடத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வட்டிக்கு கந்து வட்டிக்கு அது இதுன்னு கடனெல்லாம் நிறைய வாங்கி செலவு பண்ணிட்டார்.
இன்னும் சில வருடங்களுக்கு அவர் சேமிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த கடன்களை அடைக்கவே கோபால்சாமி உழைச்சிக்கிட்டே இருந்தார். அந்த கடனெல்லாம் முடித்து திரும்பவும் பணம் சேர்க்கறதுக்குள்ள கோபால்சாமிக்கு வயசு 35க்கு மேலே ஆயிடுச்சு. அவன் சும்மா இருந்தாலும் அவனுடைய தாயார் தொந்தரவு தாங்க முடியாமல், அவங்க தாயார் அழற அழுகையை பார்க்க முடியாமல் சொர்ணம் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு கொண்டதில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா அந்த காசும் கரைஞ்சி போச்சு. தான் உயிரோடு இருந்து தொந்தரவு செய்தாதான் கோபால்சாமி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு காத்திருந்த மாதிரி அவனுடைய அம்மாவும் அவனுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாளையே இறந்தும் போயிட்டாங்க. தன் தந்தை இறந்த பிறகு மனசு வருத்தப்படாமல், தன்னோட தம்பிங்க தனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச போதும் கவலைப்படாமல், சேர்த்து வச்ச பணம்லாம் தங்கச்சிங்களுக்கு செலவு செஞ்சு கரைஞ்சி போனப்போ கூட கோபால்சாமி கண்ணு கலங்கலை. ஆனால் அவனுடைய அம்மா இருக்கும்போதே வீடு கட்ட முடியலையே, அதுக்குள்ளே அம்மா இறந்துட்டாங்களே, அதுக்காக நம்மளால் இன்னும் ₹1 கூட சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு தான் அன்னைக்கு தான் அவருடைய அம்மா இறந்தப்போ மனசு வருந்தி கண் கலங்கி அழ ஆரம்பித்தார். சரிப்பா, இதுக்கு மேலே நமக்கு எந்த விதமான செலவும் இருக்க போகிறதில்ல, தாராளமாக நம்ம சம்பாரித்து பணத்தை சேர்த்து வச்சு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு கோபால்சாமி நினச்சி போதே சொர்ணம் வாந்தி எடுத்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேருந்து சேமிக்கிறது? அதுக்கப்புறம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நேரம் காலம் தெரியாமல் உழைச்சிக்கிட்டே இருக்க கோபால்சாமி தயார்தான். அப்படி தான் நேரமே இல்லாமல் ஒழுவே இல்லாமல் உழைச்சார். ஆனால் திருமணம் என்று முடிந்த பிறகு மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும், அவகிட்ட கொஞ்சம் அன்பாக ஆசையாக இருக்கணும், அவள் கர்ப்பிணியாக இருக்கிற இந்த சமயத்தில் தன்னை விட்டால் அவளுக்கும் வேறு யாரும் இல்லையே, தன்னுடைய மனைவிக்கும் சொந்த பந்தம்னு எதுவும் சொல்கிற மாதிரியும் இல்லை, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கூட அவளை கவனிக்கலைன்னா எப்படி? நம்மளாவது அவளை கவனிச்சு நம்ம ஆசை நிறைவேறலைன்னா என்ன? நம்ம மனைவிக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? இப்போ அவள் கர்ப்பவதியாக வேறு இருக்கிறாள். ஸோ அவளோட ஆசைகளை நம்ம நிறைவேற்றி தானே ஆகணும். இப்படியாக அவருடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி மனைவியும் கவனித்துக்கிட்டு அவளுடைய ஆசைகள், அவள் கேட்கும் பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். முதல்ல அவருக்கு ஒரு ஆண் குழந்தை குரு பிறந்தான். அவனை சீரும் சிறப்பமாக வளர்த்தார். ஒத்த பிள்ளை தனியாக இருக்கக்கூடாது, அந்த குழந்தைக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு இன்னொரு குழந்தை பெற்று இன்னொரு ஆண் குழந்தை பிறந்ததில் மாணிக்கன்னு பேர் வச்சார். 2 குழந்தைங்க போதும் அப்படின்னு கோபால்சாமி நினச்சார். ஆனால் அவர் மனைவி சொர்ணமும் ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால 3வது குழந்தையும் பெற்றுக்கிட்டார். எங்கே 3வது குழந்தையும் ஆண் குழந்தையோ பிறந்துடுமோ என்று பயந்தார். நல்ல வேளையாக பெண் குழந்தை தான் பிறந்தது. ஆனால் என்ன, 2 குழந்தைங்களாக பிறந்துச்சு. 2மே பெண் குழந்தைகள். முதல்ல அவருக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது, என்னடா அது 2 பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு. அப்புறம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல கணவன், சிறந்த தந்தை அப்படின்ற முறையிலே நன்றாக அவருடைய குடும்பத்தை நன்கு கவனித்து கொண்டார். எங்கே சேர்க்கறது பணத்தை? வீடு எப்படி கட்டுறது? குடும்பம்தான் பெருசாக போயிடுச்சே. வசதியான ஒரு பெரிய வீட்டு வாடகை பார்த்து கொடுத்தனும் போனார். வீடு மாறிடுச்சு என்பதனால் அதற்கு ஏற்ற மாதிரி வசதிகளையும் நிறைய செய்து கொடுத்தார். மாறி மாறி பிள்ளைகள் அனைவரையும் ஒரு பெரிய பள்ளியில் நன்றாக படிக்க வைத்தார். ஒரு பிள்ளையை படிக்க வைப்பதே பெரும்பாடு, 4 பிள்ளைகளையும் பாகுபாடு என்று தன் வசதியும் மீறி அவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். தன்னோட மனைவிக்கு புடவைங்க, நகைங்க, ஆடம்பரங்கள் என்று அவளின் ஆசைகளை பூர்த்தி செய்தார். இவ்வளோ செலவு எல்லாம்
செய்ய திரும்பவும் பல இடங்களை வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டு செலவுகளெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய ஒரே கனவான வீடு கட்டுவது பற்றியும் அவரால் யோசிக்க முடியாத அளவுக்கு மாறி மாறி தன்னை சுற்றி உள்ளவரும் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. இதுக்கு இடையில தன்னோட தங்கைகளின் கஷ்டங்களுக்கு உதவி செய்தார். பிரிந்து சென்ற தம்பிகள் கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்களின் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவருடைய பணத்தின் மூலமாக தீர்த்து வைத்து அவர்களின் குடும்பத்தின் நன்மைக்கும் வழிவகுத்தார். இப்படியாக 58 வயசு முடியறதுக்குள்ள 4 பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவர்களின் விருப்பம் போல திருமணத்தை நடத்தி வைத்தார். பிள்ளைகள் தனக்கு உதவுவார்கள் அப்படின்னு அவர் கனவுல கூட நினச்சி பார்க்கல. தம்பிங்களை விஷயத்திலே தான் அவர் அனுபவப்பட்டுட்டார். அவர் ஏன் அந்த ஆசையை மனசில் வச்சுக்க போகிறாரு? யாராவது நம்மளுக்கு காப்பாற்றுவாங்க, நம்மளை கூட இருந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனை கூட அவர் தன்னுடைய புத்தியை கொண்டு போகல. வேலை செய்ய இடத்துல வர தீபாவளி போனஸ், லாட்ரி சீட்டில் அடிக்கும் பணம் அப்படின்னு எது வந்தாலும் 4 பிள்ளைகளும் பங்கு கேட்டு வந்துடுவாங்க. கோபால்சாமியும் உடனே எதுவுமே யோசிக்க மாட்டார். 4 பாகமாக போட்டு பிரித்து கொடுத்து தன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திடுவார். தன்னுடைய 58வது வயதில் வேலையிலேருந்து ஓய்வு பெற்றார். அதன் காரணமாக தான் அவருக்கு ஓய்விய ஊதித்தொகை ரூபாய் 20 லட்சம் கிடைச்சது. அந்த 20 லட்சத்தை வச்சுக்கிட்டு தான் வீடு கட்ட வேண்டும் அப்படின்ற அவருடைய கனவு மறுபடியும் அவர் மனதுக்குள் சிறு நீர் போல் பூக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த ஓவிய ஊதியத்தொகை சட்டுன்னு அவர் கைக்கு கிடைக்கல. அதில் ஏதோ சட்ட ரீதியான சிக்கல் இருந்ததுனால அந்த பணம் அவருடைய கைகளுக்கு வரத்துக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் நல்லது தான். அப்போவே வந்திருந்தா அதையும் 4 பிள்ளைகளும் 4 பாகம் போட்டு கேட்டிருப்பார்கள். இவரும் வள்ளல் மாதிரி வாரி கொடுத்திருப்பார். வேலை இல்லாத அந்த 3 வருஷமும் கோபால்சாமி சும்மா இல்லை, தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டே தான் இருந்தார். பகலில் மார்க்கெட்டில் சென்று கூலி வேலை பார்த்தார். இல்லை என்றால் இரவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தார். வேலை செய்து கொண்டே இருந்த உடம்பு சும்மா இருக்கணும்னு அவருக்கு தோணவே இல்லை. அப்போதும் உடல் உழைப்பை பார்க்காமல் அவர் வேலை செய்து கொண்டே தன் மனைவியை நன்கு கவனித்து கொண்டார். பிள்ளைகளையும் தேவையான அளவுக்கு பார்த்து கொண்டார். மனைவியும் பிள்ளைகளும் கூட அவர்கிட்ட எவ்வளோ பேசி ஓய்வெடுக்க சொன்னாங்க. இருந்தாலும் அவர் தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும், அது தன்னுடைய காசில் தான் அவங்களுக்கு வாங்கி தரணும், அவங்களுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டார். அப்போதான் அவருடைய மனைவி சொர்ணத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய தந்தையான கோபால்சாமியின் உயர்ந்த நல்ல குணம் புரிஞ்சது. தங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொண்டே வந்த அவருடைய ஆசை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. தன் தந்தையின் கனவு ஒரு வீடு கட்டுவது தான் அப்படின்றத எல்லா குழந்தைகளும் மனதார நன்கு புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதலின் பலனே தான் இன்று தன் தந்தைக்கு பணம் கிடைச்ச உடனே அவருடைய கனவை நிறைவேற்ற இதோ ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸும் கொடுத்து விட்டார்கள். கோபால்சாமிக்கும் அந்த இடம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அருகிலே இருந்து அனைத்து வசதிகளும் அந்த இடத்துல இருந்தது. அங்கே வீடு கட்டி குடியேறி சென்றால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையோ எதுக்காவது போய் அலையணும் செய்யணும் அப்படின்றதே கிடையாது. ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு தானாகவே அமைய ஆரம்பிச்சது. அடுத்த வினாடியே வீடு கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய சொந்தம் பந்தம் பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து கொண்டு நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டுக்கொண்டு அந்த இடமே அவ்வளோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அனைவர் முகத்திலும் சிரிப்பு. கோபால்சாமியை பற்றி தெரிந்தவர்கள் அனைவருமே கோபால்சாமியை பார்த்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள போகின்றாய், அது எவ்வளோ பெரிய விஷயம், பரவாயில்ல சாதிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லி கோபால்சாமியை பாராட்டி அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார். நல்லபடியாக பூஜைகளெல்லாம் முடிந்து அனைவருக்கும் அங்கேயே ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடும் செய்தார்.
அப்படி அனைவரும் சாப்பிட்டு கீப்பிட்டு முடித்து பேசிக்கொண்டு அனைத்து விருந்தினர்களும் சென்ற பிறகு கோபால்சாமியின் குடும்பம் அந்த இடத்திலே அமர்ந்து அந்த இடத்தையே பார்த்து கொண்டு இன்னும் சிறிது நாட்களில் இந்த இடத்தில் நாம் வீடு கட்டி கொண்டு வந்து விடுவோம் அப்படின்ற மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரே சத்தமாக இருந்தது. பிள்ளைகளின் இரைச்சலும் அழுகை குரல்களும் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கினா அங்கு நூற்றுக்கணக்கான குழந்தைங்க வெளியில இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. கோபால்சாமி வீடு கட்டும் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் தான் அந்த குழந்தைகள் அனைவரும் அழுது கொண்டு வெளியில் நின்றிருந்தார். அதுக்கு பக்கத்தில் ஒரு அநாதை விடுதி உள்ளது போல் இருக்கிறது. அதை வைத்து தான் கோபால்சாமி பார்த்தார். ஏதோ அநாதை விடுதி போல் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு என்ன எதற்காக குழந்தைகள் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று விவரம் கேட்டார். விடுதியின் சொந்தக்காரர் விடுதியை காலி செய்ய சத்தம் போட்டுக்கொண்டு கத்திக்கொண்டு அனைத்து குழந்தைகளையும் வெளியே அனுப்பி கொண்டிருந்தார். அப்போதுதான் கோபால்சாமிக்கு புரிந்தது. விடுதியின் சொந்தக்காரர் விடுதியை காலி செய்ய சொல்லவே அந்த குழந்தைகள் அனைவரும் வெளியில் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவுடன் கோபால்சாமிக்கு அவருடைய பழைய நினைவு வந்தது. தன்னுடைய குடும்பம் ஒரு காலத்தில் இப்படித்தானே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. அது தெரிந்து அதனுடைய சூழ்நிலையும் இந்த சூழ்நிலையும் யோசித்து பார்த்த கோபால்சாமி சிறிது கூட யோசிக்காமல் விடுதி உரிமையாளரை சந்தித்து தனது 20 லட்சம் கொடுத்து அந்த விடுதியை தன் மனைவின் பெயரிலே வாங்கி கொடுத்தார். அந்த விடுதியை நடத்தி வருபவருடன் மீண்டும் விடுதியை நடத்த சொல்லி அவர் அங்கிருந்து போய்விட்டார். கோபால்சாமி இப்படி செய்தது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த வருத்தம், மன வருத்தம். அவர்களால் ஒன்றுமே பேச முடியலை. அவருடைய விருப்பத்திற்கு யாரும் ஒன்றும் எதுவும் கூறவும் முடியவில்லை. இருந்தாலும் இவரின் கனவில் இனிமேல் எப்போது நிறைவேறப் போகின்றது என்று அவரிடமே அனைவரும் கேட்டார்கள். உடனே கோபால்சாமி, சொந்தமாக வீடு வாங்கி வீடு கட்டவில்லை என்றால் என்ன, எப்படியும் நான் இறக்கும்போது ஒரு 6 அடி ஆய் எனக்கு சொந்தமாக போகின்றதே, அது போதும் எனக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். தன் பிள்ளைகளுக்கும் கூறினார், தான் இறந்து விட்டால் சுடுகாட்டில் எனக்கென்று ஒரு இடம் பார்த்து புதைத்து விடுங்கள், எரிக்க வேண்டாம். எனக்கு ஒரு 6 அடி மண்ணாவது எனக்கு சொந்தமாக இருக்கட்டும் என்று மிகுந்த உரிமையோடு அதை நிறைவேற்ற சொல்லி தன் பிள்ளைகளிடம் அவர் வேண்டி கேட்டுக்கொண்டார். சொன்ன மாதிரியே ஒரு நாள் அவரின் உயிரும் பிரிந்தது. பிள்ளைகள் அப்பாவை சுடுகாட்டில் புதைக்க சுடுகாட்டை தேடினார்கள். இந்த கலியுக காலத்தில் இப்போது சுடுகாடு எங்கே இருக்கின்றது, அதையும் பிளாட் போட்டு தான் விற்கின்றார்களே. எவ்வளவோ அலைந்தும் இடம் கிடைக்காமல் தன் தந்தையின் கடைசி ஆசையும் நிறைவேற்ற முடியாமல் பிள்ளைகள் அனைவரும் வேறு வழி இல்லாமல் மனதை கல்லாக்கி கொண்டு உடலை மின்சார தகனத்தில் வைத்துதான் எரித்தார்கள். தன் தந்தையின் அந்த ஆசையும் நிறைவேற்ற முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள். உயிர் பிரிந்து சென்றது. கோபால்சாமியின் ஆன்மா வடிவத்தில் இதனை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கு வருத்தம் தாங்க முடியவில்லை. இந்த பூமியில் ஒரு 6 அடி நிலம் கூட தனக்கு சொந்தமாக இருக்கலையே என்று அவருடைய மனம் மிகுந்த வேதனைப்பட்டது. அப்போது அவரை அழைத்து செல்ல வந்த தேவதூதுவர்கள், கவலைப்படாதே கோபால்சாமி, பிறந்தது முதல் இருக்கும் வரை நீ சிறிதும் தன்னலம் கருதாமல் சுயநலம் சிறிதும் இல்லாமல் மற்றவர்களாக நீ பாடுபட்டாய். அந்த நற்பலனால் இந்த பூலோகத்தில் இடம் இல்லாவிட்டால் என்ன, உனக்கு தேவலோகத்தில் ஒரு சொர்க்கமான இடம் இருக்கின்றது. அந்த சொர்க்கலோகத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழலாம். அந்த சொர்க்கலோகம் இனி உன்னுடைய சொத்து, இனி எப்போதும் அங்கு நலமாக இருப்பாய் என்று கூறி அழைத்துச் சென்றார்கள் கோபால்சாமியை சொர்க்கத்திற்கு. இத்துடன் இந்த கதை முடிந்தது. முற்றும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் மீண்டும் இன்னொரு கதைக்களத்தில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் சுரு ராஜி. பாய்.